அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரு பெரு தெய்வங்களை வணங்கி அப்படியே உட்காருங்கம்மா. டீ வர வந்துட்டு இருக்கு, உட்காருங்கம்மா. சாப்பிடுறார் அவர்களையும் அம்மா அவர்களையும் வணங்கி கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் கழகத்தின் பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆசியுடனும், தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் அண்ணாச்சி கடம்பூர் ராஜு அவர்களின் ஆசியுடனும், விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் எம்எல்ஏ சின்னப்பன் அவர்களின் ஆதரவுடனும் அப்படியே உரையாற்ற வந்திருக்கிறேன். அமைதி, வளம், வளர்ச்சி, இது அம்மாவின் ஆட்சி. இது தமிழக மக்களை நீங்கள் தான் சாட்சி. அமைதியா இருந்த தமிழ்நாட இன்னைக்கு ஒரு ஆட்சி நடக்குது. இது ஒரு ஆட்சியா? எங்க பார்த்தாலும் போதை, கலாச்சாரம், பாலியல், வெட்டு குத்து, எங்க பார்த்தாலும் இதேதான். இந்த நிலைமை நமக்கு தேவையானா தேவையில்லை. இந்த தேர்தல், வரக்கூடிய தேர்தலை நீங்க சிந்திச்சு இரட்டை இலைக்கும் கூட்டணி சின்னத்திற்கும் நீங்கள் வாக்களிக்கணும். இந்த பகுதி விளாத்திகுளம் தொகுதி பார்த்தீங்கன்னா முழுக்க நமக்கு விவசாய பகுதி. இந்த விவசாய பகுதியில எடப்பாடியார் ஆட்சி இருக்குன்னு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துச்சு, ஒரு வாட்டி நிவாரணம் வந்துச்சு, உங்களுக்கு 2 வாட்டி கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணி இருக்கிறாரு. 2 வாட்டி கூட்டுறவு கடன் தள்ளி பண்ணாரா? வருஷம் இன்சூரன்ஸ் வந்துச்சா? இந்த திருட்டு திமுக ஆட்சியில 5 வருஷமா இன்சூரன்ஸ் இல்ல, இழப்பீடு இல்ல, காப்பீடும் இல்ல. இந்த விவசாயிகளுக்கு பத்தி இந்த திருட்டு திமுகவுக்கு பிடிக்காது, இந்த தெரியாது விவசாயிக்கு. இந்த முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர். இந்த பொம்மை முதலமைச்சருக்கு விவசாயத்தை பத்தி எதையுமே தெரியாத இவங்களுக்கு சாராய விற்க தெரியும், நல்ல பணம், கலெக்ஷன், கரப்ஷன், இதை தவிர வேற ஏதாவது தெரியுமா? இப்ப நமக்கு கூட்டுறவு கடன் எடப்பாடியார் அறிவிச்சிருக்கிறாரு, அனைத்து கூட்டுறவு கடன். அதே போல ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் கருணைத்தொகை அறிவிச்சிருக்கிறாரு. அதனால இந்த தேர்தல் நமக்கான தேர்தல். வருங்காலத்தில் நம்ம சிந்திச்சு யோசனை பண்ணி இந்த வாக்கை செலுத்தணும். அதுபோக இங்க மார்க்கண்டையன் அவர் கவர் கண்டையன் ஆயிட்டாரு. கவர் பண்ணிடலான்னு பார்க்காரு. கவர் பண்ணினா இந்த வட்டம் கவுந்துருவாரு. இங்க இருக்கிறது திமுகன்னு சொல்றாங்களே, விளாத்திகுளத்துல இங்க இருக்கா திமுக? டோக்கன் திமுக, செருப்பு திமுக தான். எல்லாம் திமுகன்னு குதிக்கிறான். அவரு கல்யாணத்துக்கு போனா மாப்பிள்ளையா இருப்பாரு, கருமாதிக்கு போனா பொணமா இருப்பாரு, காதணி விழாவுக்கு போனா மொட்டை அடிச்சுக்கிடுவாரு. ஆனா இந்த கல்யாணத்துக்கு போறது, கருமாதிக்கு போறது எல்லா மனுஷனும் போறது தானே. அதை விளம்பரப்படுத்துற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையன் தான். வேற யாராவது விளம்பரப்படுத்துறாங்கன்னா இல்ல. இந்த மணல் மார்க்கண்டையன் ஒரு காத்தாடி. இப்ப நம்ம விவசாய பகுதி, விவசாயின்னு பயங்கரமா பேசுவாரு. 5 வருஷமா சட்டமன்றத்துல பேசல. கடைசி நேரத்துல இப்பதான் யானோதயம் வந்திருக்கு. யானோதயம் வந்து என்ன செய்யறாரு? விவசாயிகளுக்காக இழப்பீடு இல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்க ஆய்வு பண்ணுவீங்களா செய்யலாம். வருஷம் ஆய்வு பண்ணி நமக்கு எதுவுமே விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் இன்சூரன்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. இங்க காத்தாடி வந்துருச்சு. விவசாயம் 1 லட்சம் ஏக்கர் நாசமா போச்சு. பூரா பாலைவனம். அடுத்து நமக்கு புதூர் பகுதியெல்லாம் வரல. புதூர் பகுதியில வந்தா கண்டிப்பா விவசாயத்தை பூரா அழிச்சிருவாரு. நீங்க விவசாயிக்கு அடுத்து நம்ம வேட்பாளர் வருவாரு. அந்த வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு நீங்க வாக்களிக்கணும். எங்க பார்த்தாலும் மின்கம்பங்கள், ஓட நீர்ப்பகுதி, அதே போல எல்லா இடமும் பல கோடி மின்கம்பங்கள். மரம்தான் 1 கோடி கட்டுவேன், 1 கோடி நட்டுவேன், 1 கோடி நட்டுவேன். நட்டினாரா? நட்டல. இந்த திருட்டு திமுக ஆட்சியில பணம் தான். அதே போல திருட்டு திமுக தமிழ்மா இலங்கையில தமிழனை கொன்றுவான். நம்ம உறவுகளை பூரா கொள்றவன். மீனவர் நலம் சொல்லி கச்சத்தீவை தார வார்த்துட்டான். இப்ப இங்க திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. வரும்போது என்னெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க?
மதுவிலக்குன்னு மதுவுக்கு இன்னைக்கு கிராமங்கிரமா வைக்கிறாங்க. இந்த மார்க்கண்டையனுடைய கைகூலிகள் கிராமங்கிராமமா மது விற்கிறாங்க. பிளாத்தி குளத்துல ரிலாக்ஸ்னு பார திறந்துட்டாங்க. மதுவிலக்கு இதுதான் மதுவிலக்கா? ஊருக்கு விற்கிறது தான் மதுவிலக்கா? நீட்டு விளக்குன்னா அவங்களுக்கு எந்த விளக்கும் பிடிக்காது. குத்து விளக்கு பிடிக்காது, அகல் விளக்கு பிடிக்காது, எந்த காமாட்சி அம்மா விளக்கு பிடிக்காது. விளக்கே பிடிக்காத ஆளுகளுக்கு இந்த விளக்கு எப்படி பிடிக்கும்? ஒரு நிமிஷம் இந்த ஆட்சி நமக்கு தேவையா? இந்த ஆட்சியை அகற்ற நீங்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்திற்கும் நமது கூட்டணி சின்னமாக பாரதிய ஜனதாவுக்கு தாமரை சின்னத்திற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வருங்காலத்தில் வாய்ப்பு வழங்கிய நல் உள்ளங்களுக்கும் நன்றி.